இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த விஷயம் அப்படி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ லைக் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வந்து இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே தான். ஸோ நான் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ டாக்ஸியில் வந்து கஸ்டமர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போய்ட்டு கஸ்டமர் பிக் பண்ணியாச்சு. ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களை போய் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு 2 பேர்த்துக்குமே. அரௌண்ட் ஒரு 55-60 வயசுக்கிட்ட இருக்குங்க 2 பேருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்களோட அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வயசானவர், நடக்க முடியாமல் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் லைக் ரொம்ப ஒரு லைக் டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த நிலமையில வந்து நான் வந்து நின்றுட்டுருக்கேன் ஒரு சிக்னல், ஓகேங்களா, கோயம்புத்தூரில். அது எந்த இடம் நான் சொல்ல விரும்பல. ஸோ எதுக்கு இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் விட்டுட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சிக்னலில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பேர் வர்றாங்க. வந்துட்டு கை காட்டினாங்க. இல்லைங்கக்கா சில்லறை எதுவும் இல்லைன்னு சொன்னேன். ஆக்சுவலி என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதான் உண்மை, ஓகேவா. இருந்தது நான் சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டேன், ஓகேங்களா. அவ்வளோதான். அதுவும் வந்து காலையிலேயே சாப்பிடல. இப்போ தான் ஒரு 50-60 ரூபா இருந்துச்சு, கொடுத்து ஒரு சாம்பார் சாதம் வாங்கி இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக கோயிலில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நான் முன்னாடி கொஞ்சம் சைடில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன் மரத்துக்கடியை. கரெக்டாக சாப்பிட அவர் வந்துட்டார். கஸ்டமர் வந்துட்டு போகலாமான்னு கேட்டார். போகலாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் வந்து சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, சாப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. ரிட்டன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் அவங்க அப்பா, அதாவது அவங்க லைக் அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களோட அப்பா, அதாவது அவரோட மாமனார். ஸோ வந்திருந்தாங்க. ஸோ பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்கோம். சிக்னலில் நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் கேட்டாங்க. இல்லைங்கக்கா சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னேன். 10 ரூபா இல்லையா அவங்ககிட்ட, முதல்ல கண்ணாடி இறக்கு அப்படின்னாங்க. இல்லைங்கக்கா இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்க, கண்ணாடி தட்ட ஆரம்பித்தாங்க. விரல வந்து தட்டினாங்க. இப்படி தட்டினதையும் பின்னாடி இருந்த கஸ்டமர் வந்து டக்குன்னு என்னாச்சு அப்படின்னாங்க லேடிஸ். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்ணாடி இறக்கு, யாரா நீ முதல்ல கண்ணாடி இறக்கடா, கோயம்புத்தூர் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தால் பெரிய இல்லை, நீ கண்ணாடி இறக்கு, கோயம்புத்தூர் தானே ஓட்டுற, எப்படி ஓட்டுறன்னு பார்த்துடலாம், அந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க. உடனே கஸ்டமர் வந்து இங்கே தான் லெஃப்ட்டில் உட்காந்துருந்தார் அவர். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் ஒன்றும் இல்லை டோர் இறக்குங்க அப்படின்னா, டோர் இறக்குனே 10 ரூபா சொல்லி எடுத்து கொடுத்தாரு. உடனே சாப்பிட்ற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே இன்னொரு 10 ரூபா அவர் எடுத்து கொடுத்தாரு. உடனே என்னங்கிறாங்க, இந்த வண்டியெல்லாம் எடுக்காதீங்க, இவன் வண்டிக்கெல்லாம் காசு தராதிங்க, காசு கொடுத்தீங்கன்னா கம்மியாக கொடுங்க, இனிமேல் வண்டி எடுக்காதீங்க, இவனோட வண்டி நீங்கள் எடுக்காதீங்க, இனிமேல் வாடகைக்கு இவனோட வண்டி எடுக்காதீங்க. அவன் தான் பேசினாங்க. இனிமேல் வந்து இவன் வண்டி நீங்கள் எடுக்காதீங்க, இப்போ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து என் வண்டிக்கு பிடிச்சிட்டு கொடுங்க, ஃபுல்லாக காசு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கஸ்டமர் வந்து எதுவுமே எங்கிட்ட எதுவும் பேசல, அவங்ககிட்ட எதுவும் பேசல. அவங்க வாட்டி பேசிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருக்காங்க, இதே காலில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, பணம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏன் இருக்காங்கன்னு தெரில. ஸோ எல்லாரையும் நான் பொதுவாக சொல்ல விரும்பல. நானும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நானும் கூட லைக் காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க. சிலர் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, சிலர் சாப்பிட்றதுக்கு வாங்கி தட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. பட் ஆனால் வந்து அவங்க லைக் நமக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களோ, இல்லை சாப்பாடு வாங்கி தர்றாங்களோ, ஸோ அது 2வது விஷயங்கள். ஸோ நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பர்சனல் விஷயத்துக்காக 10 ரூபா கூட உங்கள்கிட்ட இல்லையா, என்னடா நீ வண்டி ஓட்டுற, கோயம்புத்தூர் தானே ஓட்டிடுவேன், நீ பார்த்துடலாமா அப்படிங்கிற கஸ்டமர் கூட இவங்ககிட்ட காசு தராதிங்க, இவன் வண்டி வாங்காதீங்க, இனிமேல் இவன் வண்டி வந்து புக் பண்ணி எடுக்காதீங்க, இப்போ கூட இந்த ட்ரிப்புக்கு வந்து காசு கம்மியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவன் அப்படின்னு தான் பேசினாங்க டிராஃபிக்கில். கஸ்டமர் கூட பின்னாடி லேடிஸ் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க திடீர்னு. ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை விட மாட்டாங்க. ஸோ டிராஃபிக்கில் இப்படி தான் இருக்கும், நம்மளை இங்கேருந்து போகணுன்னா காசு கொடுத்தா தான் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர், அவர் ஹஸ்பண்ட், அதாவது அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறதே தெரியல. இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பழனி கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி போகிறவங்க சாமி கும்பிட்டுட்டு தட்டத்தில் வந்து 10 ரூபா போட்டாங்களா, நம்மால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திண்ணீர் வந்து சேர்த்து கொடுக்குறாரு. அதே காசு போடாமல் கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, காசே போடாமல் கும்பிட்டு போவாங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்ணீர் லைட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து காசு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக தான் இருக்குது. கோயிலாக இருக்கட்டும், லைக் வேலை செய்கிற இடமாகட்டும், இல்லை கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு எங்கேயா இருந்தாலும் சரி, காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக தான் இருக்குது. காசு இருந்தால் பெருசு, காசு இருந்தால் சிறுசு, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது,
அப்போ கூட அப்படி தான், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 20 ரூபா போடுறாங்க, திண்ணீர் வந்து நிறைய எடுத்து வைக்கிறேன். நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த 2 விரல் தான் திண்ணீர் இருக்கும், அந்த மாதிரி திண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் மக்களை சம்பாதிக்க பாருங்கள், அதாவது மக்களோட மனசை சம்பாதிக்க பாருங்கள். நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேவா? மற்றவங்க இடத்துல அவங்க நிலைமை எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நல்லது. அதே மாதிரி மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ அவங்க நிலைமை எப்படி, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, இல்லை அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்.